விவசாயம் என்ன விடுதலை போயிட்டு இருக்குப்பா? விவசாயம் கூட அடிதான் நடக்கும். முன்னே நடக்கு விவசாயம். பேங்கில் விட்டு பேங்கில் ஆரம்பித்தான். அங்கே பேங்கில் ஆரம்பித்தா அப்புறம் ஒட்டு விட்டு போகிறோம். அடிமானம் ஏகப்பட்டாங்க, நோய் ஏகப்பட்ட நோய். அதில் விவசாயத்தில் ஆதிமே கிடையாது. அதை வச்ச தடையும் இன்னைக்கு 2 வருஷம் வச்சாச்சுன்னா 2 வருஷம் கழிச்சா 5 வருஷம் கழிச்சா திருப்பி போடுங்க. வச்சு வச்சு வச்சுருக்கேன். அப்படி விவசாயத்தில் ஆதிங்க போச்சுருவா. உர விலை அதிகமாயிட்டா? உர விலை ஆமாம், எல்லாமே அதிகம். உர விலை, தாறுமாறு வேலை. அப்புறம் ஆளுக்களும் வேலைக்கு வர மாட்டேங்குது. கோத்தலை கொடுத்தனால அப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு சமைச்சதுக்கு அது வேறு மாதிரி அதுக்கத்தில் பார்த்துட்டு எல்லோரும் பெட்ரோலை அடித்து சொல்கிறாங்க. அது ஒரு வீட்டுக்கு 5 வீட்டு இருந்தால் அவர் நினைச்சார் முதலமைச்சார். அப்போ வேலை கூட்டி தான் ஆகணும். சொல்லி ஒரு வீட்டுக்கு 5 வண்டி அவர் நினைச்சார். ஒரு வீட்டுக்கு 2 வண்டி ஒரு வண்டி தான் உண்டும். ஒரு ஊருக்கு ஒரு 1000 வீடு இருக்கா, 500 வீடு இருக்கிற. இப்போ ஒரு வீட்டுக்கு வரமா 5-7 வண்டி தான் நினைச்சார். ரெண்டு குடி அவன் பெட்ரோல் இறஞ்சிடும். அதெல்லாம் வருத்தப்படக்கூடாது. விவசாயத்தில் ஆதியம் வர மாட்டேன், மிச்சம் இல்லை. அதுக்கப்புறம் அச்சி போச்சுவா. விவசாய பொருள் விலையில இருந்தீங்க. அது புறம் நோய் அது இது புறம் அடிதான் வந்து வச்ச தனியாக திருப்ப முடியாது. அது ரொம்ப காரணம் சொட்டு பாசத்தை போட்டு வாழையை போட்டு அதை போட்டு விவசாயத்தை அச்சு பல கப்பல் பாதி இடத்துல 2000 கன்று 10,000 கன்று போடலாம். அதனால அது விவசாயத்தில் முன்ன வருது. வாழைத்தாறு விலை தான் கம்மியாகுது. பூரா கம்மி, பூரா விவசாயி சொல்கிறாங்க. 10 வருஷம் முன்னாடி ஒரே ரேட்டு, இப்போ அதே ரேட்டு தான் போயிட்டு இருக்கு. ரேட்டு கூட மட்டும் சொல்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னால் ஆதியம் உண்டும். சுற்றி பாசத்தை போட்டாங்களா ஆதியமே விவசாயம் ஆட்சி தடையை வச்சாலே 10-20 வருஷம் திரும்ப முடியும். அது என்னைக்கும் வாழை காற்றை சாஞ்சுது. அந்த காற்றுல நோய் வந்தது, வெள்ளம் அழிச்சிட்டு போச்சு. அப்படிங்கிறத காவலாங்க இருக்கும். அந்த தப்பு இடத்துல நிச்சயம் பூரா ஒரே விலை எல்லாத்தையும் வச்சு தண்ணியில் தண்ணியில் 200 மூணு 150 ரூபாங்க. 100 மூடி 30 ரூபாங்க. என்ன சமைச்சு இங்கே அதுக்கு ஆள் சம்பளம் 500 ரூபா. ஆமாம், பட்டம் போட கண்ணு பிடிச்சிருக்கு. 10 மணிக்கு அப்படி கண்ணு போடுறதுக்கு 8,000 15,000 ஆகுது. இந்த பட்டம் போடுறதுக்கு அப்போ என்ன கணக்கு போடுங்க, ஓரம் என்ன கணக்கு போடுங்க. செத்தான் விவசாயம் இருக்கும். ஆமாம், தெருவில் வண்டியான் ஒரே இது இல்லை, ஒரே ஆதியமும் இருக்குது. இல்லை கஷாயம் உரம் குறைக்கணும் ஒன்று, அது இல்லை இது இல்லை. இருமை ஈரியா மட்டும் எனக்கு இருக்குது. பொட்டாசு மொத்தம் எவ்வளோ 35-40 ரூபான்னு. இப்போ எனக்கு 800 600 அதை 500 ரூபாங்க ஒரு மூட்டை பொட்டாசை. முதல்ல வெறும் 40 ரூபா 30 ரூபா. அப்படி